கர்நாடகாவின் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. அரபிக்கடலில் ஏற்பட்டிருக்கிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக கர்நாடகாவில் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களான குடகு, சிக்மகளூரு, உத்தரகண்டா இந்த 3 மாவட்டங்களுக்கு அடுத்த 48 மணி நேரம் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். வாடிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவை பொறுத்த மட்டில் நேற்று முன்தினம் பெய்த மழைக்கு பெங்களூரு நகரம் தத்தளித்தது அனைவரும் தெரிந்த விஷயமே. பெங்களூரு நகரில் இந்த மழையின் போது 3 பேர் உயிரிழந்தார்கள். ஒட்டுமொத்த கர்நாடகாவில் தற்போது வரை இந்த மழைக்கு 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று மாலை கூட ஒரு பெண் மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கிறார் பீதர் நகரில். பெங்களூரு நகரை பொறுத்த மட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 200 பகுதிகள் வெள்ள அபாயம் பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு பெங்களூரு நகரில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் துரிதப்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே வெள்ள பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகள் தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் அந்த பகுதிகளில் இன்று முதல்வரும் துணை முதல்வரும் பார்வையிட இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் அடுத்த 2 நாட்கள் கர்நாடகாவிற்கு மீண்டும் ஒரு சவாலான நாட்களாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இந்த கனமழைக்கு ஏற்கனவே பெங்களூரு நகரம் தத்தளித்து விட்டது. மீண்டும் அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் என்றால் தற்போதுதான் கடந்த 4 நாட்களுக்கு முன்புதான் பெங்களூரு நகரை 4 மண்டலங்களாக பிரித்து நிர்வாகம் செய்ய அறிவிப்பு வெளியானது. அதே போல இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த போதே பிராண்ட் பெங்களூரு என்ற ஒரு விஷயத்தை, பெங்களூரு உலக தரத்தில் உலகத்திற்கு முன்னோடியாக திகழும் வகையில் கொண்டு வருவோம் என்ற ஒரு விஷயத்தை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த மழை அந்த பெயரை அந்த பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதில் அரசு எந்த அளவுக்கு கவனம் செலுத்த போகிறது என்பது அடுத்த 2 நாட்களில் தெரியும். கடந்த ஆண்டும் மழையால் பெங்களூரு நகரம் தத்தளித்தது. தற்போது பருவ காலத்திற்கு முன்பே தொடங்கியுள்ள இந்த மழையால் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு வெள்ளக்காடாக மாறியது பெங்களூரு. அடுத்த 2 நாட்களும் மழை இருப்பதால் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப் போகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் பெங்களூரை தாண்டியுள்ள பிற மாவட்டங்கள் 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட விஷயங்களை மாவட்ட நிர்வாகம் கவனித்து மேற்கொள்ள வேண்டும் என அரசு தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.